ஹலோ நண்பர்களே, வணக்கம். பிக் பாஸ் லைவ்ல பார்வதிக்கு கமருதீனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது என்ன பனிஷ்மெண்ட், யார் கொடுக்கறது அப்படின்றத விவரங்கள் நம்ம இப்போ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமருதீனும் பார்வதியும் அந்த மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுறதுனால நேற்று பிக் பாஸ் பால், முட்டை, டீ, காபி தூள் எல்லாமே கன்ஃபரன்ஸ் ரூம்ல வைக்க சொல்லிட்டாரு. ஸோ இதனால எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்கும் காபி டீ இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மார்னிங்கும் அதே தப்பு தான் பண்றாங்க பார்வதி அண்ட் கமருதீன். வாக்கிங் போறன்ற பேர்ல மைக்கை எடுத்து கைட்டி வச்சுட்டு இவங்க ஓடிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அமித் பார்த்துட்டு அது வேண்டாம், மைக்கை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. கார்டன் ஏரியாவில் விக்கல் சீக்கிரமும் வியானோ பேசிட்டு இருக்கும்போது பார்வதியும் கமருதீன் என்ன பண்ணுவாங்க, மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுவாங்க. காதில் போய் பார்வதி விக்ரம் காதில் போய் பேசுவாங்க. கமருதீன் சொல்லுவாப்புல, அவன் பார்த்துனே இருக்கிறான்டி அப்படின்ற மாதிரி, இப்போதாண்டா நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கமருதீன் காதில் ஏதோ குசு குசுன்னு பேசுவாங்க. ரெண்டு பேர் சிரிச்சுட்டே வருவாங்க. விக்ரம் அப்பவே சொல்லுவார், இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பஞ்சாயத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், இவங்களுக்கெல்லாம் ஒரு தண்டனை கொடுக்கணும்னு விக்ரம் என்ன பண்றாரு, கேப்டன் கிட்ட போயிட்டு ஒரு அட்வைஸ் பண்றாரு. அவங்கள ரெண்டு பேருமே பேசாம இருக்க வைங்க, பார்வதியும் கமருதீனும் பேசாம இருக்கிறதுக்கு நீங்க தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அமித் என்ன பண்றாரு, எல்லாருமே லிவிங் ஏரியாவுக்கு வாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வர வைக்கிறாப்ல. லிவிங் ஏரியாவில் ஆளுக்காலு ஒரு அட்வைஸ் பண்றாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா இவங்க ரெண்டு பேர் பேசாம இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அமித் நான்றாரு ரெண்டு பனிஷ்மெண்ட் சொல்றாரு. ஒன்னு, நீங்க ரெண்டு பேரும் இந்த வாரம் ஃபுல்லா பேசக்கூடாது. அப்படி இல்லையா உங்க ரெண்டு பேருக்குள்ள ஹவுஸ்மேட்ஸ் யாரும் பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. பார்வதி இது ஒத்துக்கவே முடியாது. இந்த ஷோவே பேசுறது தான். பேசுறது நீங்க எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க? பேசினா தானே கண்டென்ட் வரும். கண்டென்ட் வராம இன்னும் நாக்கு வழித்தீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. சாண்ட்ரா ஒரு சைடில் பார்வதிக்கு சப்போர்ட் பண்றாங்க. பார்வதி பண்ண தப்புக்கு நேற்று கேமராவா போய் மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா கமருதீன் தான் அது எந்த கவலையும் இல்லாம அவர் பாட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. கமருதீனுக்கு சாண்ட்ரா மேல சமக்கம் வருது. இவங்க எப்படி சொல்லலாம், புருஷன் எலிமினேட் ஆகிட்டு போயிட்டாருனால அவங்க வருத்தத்தில் சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி கமருதீன் ஏதோ ஒரு வார்த்தை விடுறாரு. அமித் பார்கர் சொல்றாரு, இந்த ரெண்டு தண்டனை எதனா ஒரு தண்டனை எடுத்துக்கோங்க, எடுத்துக்காம போங்க. ஆனா பால் வர வரைக்கும் இந்த வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி கொடுக்க மாட்டேன், பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சபதம் எடுக்கிறாரு. அது தேவையில்லாத சபதம், தேவையில்லாத வேலை. அமித் பார்கர் என்ன நினைக்கிறேன், இந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணாக்கா நம்ம ஹைலைட் ஆகும் அப்படின்னு நினைச்சும் பண்றாரா என்னன்னு தெரியல. இது ஹவுஸ்மேட்ஸ் யாரும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அப்படிலாம் கிடையாது, தப்பு பண்ணது அவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். நீங்க சப்போஸ் இந்த மாதிரி நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா நாங்களும் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் என்ன பண்றாங்க, ஒரு 4-5 பேர் என்ன பண்றாங்க, தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்றாங்க. உடனே அமித் பார்கர் இல்லப்பா நான் பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பார்வதி எதனால இவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சாங்க, பேசி தான் அடைஞ்சாங்க. அப்புறமா கடைசியாக ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறாங்க, 2 பேர் பேசக்கூடாது, இல்லைனாக்கா வீட்டு வேலை எல்லாமே நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் போடுறாப்புல. பார்வதியும் கமருதீனும் சைடில் போய் நின்று கொஞ்சம் குழாவி பேசுகிறாங்க பாருங்க. பார்வதி ஒரு வெக்கப்பட்டு, டேய் நீ என்கிட்ட பேசலன்னா பரவாயில்லையாடா, இன்னாடா நீ அப்படின்றாங்க. கமருதீனுக்கு வேலையெல்லாம் செய்ய முடியாது பார்வதி, நம்ம ஒரு வாரம் தானே பேசாமல் இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்கிறாப்புல. இவனை வச்சுன்னு நான் என்ன தான் பண்ணுறது, இதில் வேற லவ் கண்டென்ட் வேற கொடுத்துன்னு இருக்கிறேன். இவன் என்னடானாக்கா வேணான்னு சொல்கிறான். இந்த ஒரு வாரத்தில் நம்ம வேணான்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தோன்னா இவன் பாதை வேற இடத்துக்கு போயிடுமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதை கமருதீன்கிட்டே கேட்குறாங்க. இதுதான் சாக்குன்னு நீ ஓவரா பண்ணி வைப்போ, அதெல்லாம் என்னால் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கமருதீன் கிட்ட பார்த்து பார்வதிக்கு தெரியுது, நம்ம இவங்ககிட்ட பேசலன்னா நம்ம இவன் கண்டுக்க மாட்டான், இவன் அரோரா கிட்ட போயிடுவான் அப்படின்னு பயப்படுறாங்க. பார்வதியும் கமருதீனும் இந்த வேலையை எடுத்துக்கிறாங்க. ஆனால் கமருதீனுக்கு இதில் முழு உடன்பாடே இல்லை. பார்வதியை நச்சரித்து நம்ம பேசணும் சொல்லிட்டு வேலை செய்யலாம், எல்லா வேலையும் நம்ம செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனை சம்மதிக்க வைக்கிறாங்க. கமருதீனுக்கு இதில் பெரிய உடன்பாடே கிடையாது. கமருதீனுக்கு பக்காவா ஒரு எனிமி கிரியேட் ஆயிட்டாங்க, அதுதான் சாண்ட்ரா. இப்போ சாண்ட்ரா மேல வெஞ்சன்ஸ் வச்சு சுத்திட்டு இருப்பாரு, வன்மத்தை வச்சு சாண்ட்ராவை சுத்திட்டு இருப்பாரு கமருதீன். எதனா ஒரு சான்ஸ் கிடைச்சா சாண்ட்ராவை போட்டு தாக்குவார் கமருதீன். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.